الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் அமல்கள் பற்றி சுன்னாவினுடைய நிழலிலே நாம் சில முக்கியமான தகவல்களை இந்த வகுப்பிலே படித்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பாடானவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து தான் செய்த ஒரு பாவத்தை சுட்டிக்காட்டி அதற்காக வேண்டி தன்னுடைய கவலையையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரத்து ஹூத் என்கிற அத்தியாயத்தின் 114வது வசனத்தை இறக்கி வைக்கிறார். அந்த வசனம் வஅகிமிஸ் ஸலா தரஃப இந்நஹாரி வஸுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். பகலின் 2 ஓரங்களிலும் அதே போன்று இரவிலும் நீர் தொழுகையை நிலைநாட்டுவீராக, நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும் என்கிற குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். அந்த மனிதர் இந்த குர்ஆன் வசனத்தை செவிமடுத்த பிறகு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அலி ஹாதா, இந்த குர்ஆன் வசனம் எனக்கு மட்டும் உரியதா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் லி ஜமீஇ உம்மதி குல்லிஹிம், என்னுடைய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிக முக்கியமான ஹதீஸாகும். நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸாகும். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்கிறார், அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். எனக்கு மட்டுமா இந்த விசேட அம்சம் என்று அவர் கேட்கிறார். இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உரியது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை பார்க்கிற போது பல விஷயங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே முதலாவதாக அல்லாஹுடைய அன்பு, கருணை, இரக்கத்தின் விசாலத்தை இந்த ஹதீஸினூடாக நாம் கண்டுகொள்ளலாம். அல்லாஹு தஆலா தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர்ஹமுர் ராஹிமீன் என்றெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய ஒரு திருநாமமாகும். அதே போல ரஹீம் என்பதும் அல்லாஹுடைய ஒரு திருநாமமாகும். இந்த 2 திருநாமங்களுக்குள்ளும் ரஹ்மத் என்கிற அல்லாஹுடைய ஒரு சிஃபத் இருக்கிறது. அன்பு, கருணை, இரக்கம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அர் ரஹ்மான் என்பதை பற்றி சொல்லுகிற போது உலமாக்கள் அர் ரஹ்மான் என்பது சிஃபா தாத்தியா, அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான ஒரு சிஃபத் என்றும், அர் ரஹீம் என்பது அல்லாஹுடைய சிஃபா ஃபிஅலியாவை காட்டக்கூடியது என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது அல்லாஹ் இரக்கம் நிறைந்தவன் என்பது அர் ரஹ்மான் என்பதனுடைய அர்த்தம்.
அர் ரஹீம் என்பது அல்லாஹ் இரக்கம் காட்டுபவன் என்பது அர்த்தம். அல்லாஹ் அல்லாஹ் இரக்கமானவன். இதை அர் ரஹ்மான் என்கிற வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை குர்ஆனிலே சுமார் 57 இடங்களிலே இந்த பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம். அர் ரஹீம் என்றால் அல்லாஹ் அன்பை இரக்கத்தை கொடுப்பவன். இது குர்ஆனிலே 114 இடங்களிலே வந்திருக்கிறது. இது போக ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத், ரஹ்மதி, ரஹ்மத்துல்லா, ரஹ்மத்துஹு என்றெல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அன்பை பற்றி நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் வரஹ்மதி வசிஅத் வரஹ்மதி கலபத் கதபி என்று அல்லாஹ் சொல்வது. என்னுடைய அன்பு என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய அன்பு என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. அப்ப கோபத்தை விட அன்புதான் அதிகம். அந்த அன்பை அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொண்ட அடியார்களுக்கு பிரத்தியமாக வைத்திருக்கிறார். பில் முஃமினீன், அதாவது முஃமின்களோடு அவன் ரஹீமாக இருக்கிறான். முஃமின்கள் பொதுவாக மனிதர்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு கோணத்தில் அல்லாஹுடைய அன்பு இருந்தாலும் விசேடமாக முஃமின்களுக்கு அல்லாஹுடைய அன்பு நிறைந்து போயிருக்கிறது. அந்த அன்பை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இந்த நாம் இப்போது குறிப்பிட்ட ஹதீஸ் ஆகும். ஏனென்றால் அந்த மனிதர் பாவம் செய்கிறார், தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொண்டு அதற்கு என்ன பரிகாரம் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து நிற்கும் போதுதான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். இதிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும். நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும். இதை உலமாக்கள் ஒரு விதியாக அடையாளப்படுத்துகிறார். நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நம்முடைய பாவங்களை அழிக்கும். அதிலே முதலாவது ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் செய்கிற மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் ஏற்கனவே செய்த அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒருவன் முஸ்லிம் அல்லாதவனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது உண்மையிலேயே அவனுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு பாக்கியமாகும். அல் இஸ்லாமு யஜுப்பு மா கான கப்லஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் அவனுக்கு அவன் முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியதாக மாறுகிறது என்று சொன்னார். அப்ப ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய அனைத்து பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், குஃபுர், ஷிர்க் எல்லாமே அழிந்துவிடும். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் செய்யக்கூடிய நன்மைகளின் மூலம் அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படும். என்ன பாவங்கள் அழிக்கப்படும் என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மிக பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி அவன் செய்கிற சிறிய பாவங்கள் எல்லாம் அவன் செய்கிற நன்மைகளின் மூலம் அழிக்கப்பட்டு விடும். அவன் செய்கிற சிறிய பாவங்கள் எல்லாம் அவன் செய்கிற நன்மைகளின் மூலம் அழிக்கப்பட்டு விடும். அந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரி, நிறைய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக வுது செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் வுது செய்யும் போது அவன் கை கழுவுகிற நேரத்தில் கையால் செய்த பாவங்கள் அழிந்து விடுகின்றன. வாய் கொப்பளிக்கும் போது வாயால் நாவால் செய்த பாவங்கள் அழிந்து விடுகின்றன. அவன் முகத்தை கழுவும் போது கண்களால் செய்த பாவங்கள் அழிந்து விடுகின்றன. இப்படி அவன் ஒவ்வொரு உறுப்புகளை கழுவுகிற போதும் அவன் செய்த பாவங்கள் அழிந்து விடுகின்றன என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அவன் செய்த சிறிய பாவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்பை பற்றி சொல்லும் போது
கடந்த வருட பாவத்திற்கு அது பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார். ஒரு மனிதன் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கெல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோக்கிற நோன்பு பரிகாரமாக அமைகிறது. அதே போல அரஃபா நோன்பை பற்றி சொல்லுகிற போது கடந்த வருட பாவத்திற்கு பரிகாரமாகவும் எதிர்வரக்கூடிய வருட பாவத்திற்குரிய பரிகாரமாகவும் அது அமைகிறது என்று சொன்னார்கள். அதே போல ஒரு ஜும்ஆ தொழுதுவிட்டு அடுத்த ஜும்மாவை தொழுதால் இடையில் உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைகிறது. அதே போல ஒரு ரமலானில் நோன்பு நோற்றுவிட்டு அடுத்த ரமலானில் நோன்பு நோக்கிற போது இடைப்பட்ட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த பாவங்கள் அழிந்து விடுகின்றன, பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகுகின்றன என்றெல்லாம் வருவது அவன் செய்யக்கூடிய நல்லமல்களால் அவன் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன என்பதை நாம் புரிய வேண்டும். இது ஒரு பெரிய ரஹ்மத்தா இல்லையா? சலஃபுகள் சொல்லுவார்கள், சிறிய பாவங்கள் பரீதுல் கபாயிர், பெரும் பாவங்களுக்கு இட்டு செல்லக்கூடிய தஃபால் என்று சொல்வார்கள். சின்ன சின்ன பாவங்கள் கூடும்போது ஒரு மனிதன் பெரும் பாவத்தில் போய் விழுந்து விடுவார். அப்ப அவன் அமல்களை செய்கிற போது அந்த அமல்களால் அவன் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. இப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த காலத்தில் நிறையவே சிறிய பாவங்களை நாம் செய்கிறோம். அல்லாஹுடைய உதவியோடு அந்த பாவங்கள் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களால் அழிந்துவிடும் என்கிற நன்மாராயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லது இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்படுகிற இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்வதை நாம் காணலாம். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்படி வருகிறது. அதாவது இந்த மனிதர் தவறு செய்து விட்டு அல்லாஹுடைய தூதரிடம் வந்து நான் இப்படி செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுவதற்கு முதல் நீர் எங்களுடன் தொழுதாயா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார். அப்ப உன்னுடைய தொழுகையின் மூலம் நீ செய்த பாவம் அழிக்கப்பட்டு விட்டது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உணர்த்தினார்கள் என்பதை வேறொரு ரிவாயத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அழியாது. நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அழியாது. நாம் செய்யக்கூடிய நன்மைகளில் எது அழியும் என்று ஹதீஸ்களில் அல்லது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மைகள் அந்த பாவங்கள் மட்டும்தான் நம்முடைய நன்மைகளை அளிக்கும். நன்றாக இதை கிரகித்துக் கொள்ளுங்கள். நாம் பாவம் செய்வதன் மூலம் ஏற்கனவே நாம் செய்த நன்மைகள் அழிந்துவிட மாட்டாது. சில பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இதை செய்தால் உங்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும் என்று. அந்த பாவங்களால் மட்டும்தான் நன்மைகள் அழியும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்த் ஹபித அமலுஹு. யார் அஸர் தொழுகையை விடுகிறாரோ அவருடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று சொன்னார். யார் அஸர் தொழுகையை விடுகிறாரோ அவருடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். அப்ப ஏற்கனவே செய்த அமல்கள் அஸர் தொழுகையை விடுவதனால் அழிந்துவிடும். இந்த இடத்துல சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பொதுவான ஒரு விதியாக சொல்கிறார்கள், செய்த பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும். செய்த பாவங்களை, நாம் ஏற்கனவே செய்த பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும். ஆனால் நாம் செய்த நன்மைகள் பாவங்களால் அழிந்துவிட மாட்டாது. நாம் செய்த நன்மைகள் பாவங்களால் அழிந்துவிட மாட்டாது.
பாவங்களால் அழிகிற நன்மைகள் என்றால் அந்த பாவம் ஒன்றில் ஷிர்காக அல்லது ரித்தத்தாக இருக்க வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பாவங்களாக இருந்தால் அதன் மூலம் ஒருவர் செய்த நல்லமல்கள் எல்லாம் அழியும். உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபியை நீர் இணை வைப்பீராக இருந்தால் நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். நீர் இணை வைப்பீராக இருந்தால் நீ செய்த அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அப்ப இணை வைத்தல் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். எனவே அவன் செய்த நல்லமல்கள் இணை வைத்தலால் அழிந்துவிடும். அதே போலதான் இந்த தொழுகையை விடுவதும். ஒருவன் தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாத்தை, இவருடைய கருத்து, ஒருவன் தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான், எனவே அவனுடைய அமல்கள் அழிந்து விடுகின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் பாவம் செய்துவிட்டு, குறிப்பாக சிறிய பாவம் செய்துவிட்டு அவர் தொடர்ந்து நல்ல அமல்களை செய்தால் அந்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை அழித்து விடுவான். சூரா ஹூத் 114வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லுகிறான், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யாத். அதே நேரத்தில் ஒரு மனிதன் செய்த நன்மைகள் அவன் செய்யக்கூடிய பாவங்களால் அழிந்துவிட மாட்டாது, அப்படி ரெக்கார்டாக பாதுகாப்பாக இருக்கும். அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்களை செய்தாலே ஒழிய என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக காணப்படுகிறது. இங்கே சில கேள்விகள் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் இறுதியாக ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நடத்த இருக்கிறோம். எனவே உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் லைவாக கேட்க முடியும் என்கிற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அதை கொண்டு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.